சசிகலாவுக்கு கட்சியே இல்லை. சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இன்னி வரைக்கும் பேச்சு இல்லை. இதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு எடப்பாடி காலில் விழுந்து அப்படியாவது ஒரு இது, அதுக்கு பேர் தான் ஊரில் போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. விஜய் வந்து 60 தரேங்கிறாரு, இவங்க 75 கேட்குறாங்க, அவங்க 60 தரேங்கிறாங்க. மத்திய உளவுத்துறை வந்து ஏதோ ஒரு சர்வே எடுத்ததாக சில பத்திரிகை தகவல் வருது. அதுல திமுக கூட்டணிக்கு 90 சீட்டு தான் வரும். தாவேகா விஜய்க்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு துணை முதல்வர் ஆவதற்கோ எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கோ வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வைங்க. செங்கோட்டையனை பத்தி கவலைப்படுவாரா? 21 நாள் கவிழ்ந்த ஆட்சியை போய் வந்து பெருமையா நீங்க சொல்லி அதே மாதிரி நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ உங்க ஆட்சி நல்லா ஞாபகப்படுத்திக்கினவங்க. தாவேகாவுக்கு நம்ம சொல்ல விரும்புறதெல்லாம், அன்னைக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஃபெலிக்ஸ்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன செய்தி? சார், அதான் சார், இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு நடக்குது. இதுல வந்து நீக்கப்பட்டவர்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதை பார்த்தா ஒருவேளை ஓபிஎஸ் வந்து உள்ள வரதுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் பரவுங்க. அதாவது ஓபிஎஸ் உள்ள வரணும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க வரைக்கும் இந்த அதிமுகல வரலன்னா கூட அவரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வச்சிருக்காரு. தனியா போயிட்டாரு. சின்ன கட்சியா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காரு. போன தடவை 2% என்னமோ வாக்கு வங்கி இருக்கு. ரைட்டு, இந்த தடவை அது 2ங்கிறது குறைஞ்சிருக்கலாம், கூட வரலாம், அது வேற விஷயம். ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா, இப்ப அதிமுக வந்து நீக்கப்பட்டவர் என்ற ஒரு பெயர் பெற்றவர் உரிமை மீட்பு குழுன்னு தான் ஒண்ணு வச்சிருக்காரு, தவிர கட்சி இல்லை. இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு இந்த 2026க்கு வேலைக்கு ஆகாது. வைத்தியலிங்கம் வேற டிவிக்கே போறதா தகவல், நாளைக்கு போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. அது போயிடுச்சுன்னா அப்போ ஆளே இருக்கு. அவங்க அதுக்கு மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, மருத அழகராஜ் போயிட்டாரு, கூட இருந்த மைத்ரேயன் வங்கிய சுற்றி அவர் அவர் திமுகவுக்கே போயிட்டாரு. இப்படி ஆக எங்கேயோ மாறி போயிட்டாங்க. தேவைக்காவுக்கோ திமுகவுக்கோ போயிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் பேர் இருந்தவங்க எடப்பாடி கிட்டே திரும்பி போயிட்டாங்க. இப்போ வேற யாருமே இல்லைன்னால் அப்போ வந்து ஓபிஎஸ் தனித்து விடப்படுவார். மன்னிப்பு கேட்டு எடப்பாடி கிட்ட போய் தொண்டரா வந்து ஒரு முதலமைச்சரா, இடைக்கால முதலமைச்சரா கூட 2 தடவை இருந்திருக்காரு. அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் அந்த ஈகோ இருக்கத்தான் செய்யும். இதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு எடப்பாடி காலில் விழுந்து அப்படியாவது ஒரு இது, அதுக்கு பேர் தான் ஊர்ல போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அவர் வந்து திருப்பி பாஜகவை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தீங்கன்னா அதனால வாக்கு வங்கி பெருசா வந்துரும்னு பாஜகவும் எதிர்பார்க்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் கணிப்புலையும் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய வாக்கு வங்கி இருக்க போகுது, தனியா அவர் மட்டும் தான் இருக்காருன்னா. டிடிவி தினகரனுக்கு ஏற்கனவே இருந்ததே 2.25%. இப்போ குறைஞ்சிருக்கலாம், இல்ல அதே இருக்கலாம், அதுவும் பெருசு இல்லை. சசிகலாவுக்கு கட்சியே இல்லை. சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இன்னி வரைக்கும் பேச்சு இல்லை. எப்படி இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சியில நிக்க முடியாது. மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு, ஓபிஎஸ்க்கு சுயேட்சையா வந்து ஏதோ ஒரு தேனியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சீட்டு, சசிகலாவுக்கு சீட்டு வந்து அந்த அவங்க சட்ட பிரகாரம் வந்து 6 வருஷம் முடிஞ்சிச்சான்னு தெரியல. அந்த அவங்க வெளியில வந்து 6 வருஷம் அப்படி இருக்கும்போது அவங்க தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து அதிமுக ஒரு அடையாள தலைவரை வைக்கணும், அது அவர் ஏத்துக்கல. யாரு, எடப்பாடி ஏத்துக்க மாட்டார். கஷ்டப்பட்டு அவருடைய இடத்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்காருக்கும் போது அதை விட்டு கொடுத்துருவார் அவரு. அது நியாயமா இல்லையாங்கிறத தாண்டி யதார்த்தத்தில் அது நடக்காது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு அவரு, அதை மற்றதெல்லாம் பேசியிருக்காங்க. நீதித்துறையை வந்து மிரட்டக்கூடாது, அதெல்லாம் வந்து மற்ற திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி விவகாரங்கள் அதெல்லாம் பேசிட்டு, இந்த விஷயத்துல வந்து நீக்கப்பட்டவர்களே இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், திருப்பி உள்ள சேர்த்துக்க மாட்டேன்றத உறுதியா இருக்கு. அப்ப ஆனா பேச்சுவார்த்தை பேருந்திருக்கு. அப்போ இல்லைன்னா அங்கிருந்தா டெல்லியில இருந்து இதை செட்டில் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இந்த செங்கோட்டையன் இப்போ ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் ஆரம்பிச்சாங்களா? ஆமா, அந்த ஏன்னா வந்து இல்ல செங்கோட்டையன் போயிட்டாரு, இப்ப உங்களுக்கு இன்னும் பலவீனமான போனா, இப்ப அதிமுக பலவீனமாக போனால் பாஜக கூட்டணியும் பலவீனமா தானே போகுது. அப்ப திமுகவுக்கு அது சாதகமா தானே போகும். அது கூடாது என்பதற்காக அவர்கள் வந்து பண்ணாங்க. எடப்பாடி அன்றிலிருந்து இன்று வரை ஒரே அதே பிடிவாதத்தில் தான் இருக்கிறார்.
அந்த பிடிவாதம் அவரும் பிடிவாதம் பிடிச்சு அந்த பக்கம் அண்ணாமலையும் பிடிவாதம் பிடிச்சதுனால இல்லைன்னா 2024 கூட்டணி சேர்ந்திருந்தாங்கன்னா 39 சீட்ல ஒரு 20 சீட் வந்து ஜெயிச்சிருக்கலாம். அது ஜெயிக்க முடியாம போனது காரணம் இந்த அவங்களுக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ், பர்சனல் ஈகோ கிளாஷ். இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்லி நம்மளே கூட நடுவில் பேசியிருந்தோம். அவர் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருந்தார். ஆனா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்தா சொல்லியிருந்தாங்க. டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை. ஏன்னா 3 பேர் மிஸ்லேனியஸா சேர்ந்தா என்னங்க வந்து சாதிச்சிட முடியும்? அதாவது எவ்வளவு வாக்கு வங்கி வந்துட முடியும்? அண்ணாமலை பிஜேபியில இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு இது வேற, தனி கட்சியா போயிட்டாருன்னா அன்னைக்கு பிஜேபியும் வந்து அவருக்கு எதிரியாயிடுறாரு. இல்ல இவங்க 3 பேரும் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கல்ல. ஏன்னா டிடிவியுமே நான் எடப்பாடிய சரிங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? திமுகவை தான் மறுபடியும் ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. அதான முடியும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை இன்னும் கொஞ்சம் பிரிக்கலாம். பிரிச்சா வந்து எடப்பாடியும் தோப்பாரு. பாஜக ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டில் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களுக்கு. அப்புறம் இவங்களும் வந்து தோத்துருவாங்க. அப்போ திமுக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்பக்கம் இருக்கிறவங்களை பலவீனப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமே. அது வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த இணைப்பு பற்றி பேசுகிறாங்க. இணைப்புக்கு அவர் எடப்பாடி ஒத்துக்கல. ஏன்னா அவர் எந்த இடத்துல அக்காமடேட் பண்ணுவார், என்ன பதவி கொடுப்பார் ஓபிஎஸ்க்கு? மறுபடியும் அந்த ஒருங்கிணைப்பு இரட்டை தலைமையெல்லாம் இனிமேல் வேகாது. எடப்பாடி கீழே ஓபிஎஸ் வேலை செய்ய மாட்டாரு. மறுபடியும் சசிகலாவை கொண்டு வந்து தலைவரா போடாம வந்து எடப்பாடி கீழே அந்தமா ஒத்துப்பாங்களா? முடியாது. டிடிவி தினகரனும் அப்படித்தான். அவர் தனியா ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு. அவரு ஏதோ சொல்லுவாங்க, இந்த சிங்கத்துக்கு வாலா இருக்கலாம், எலிக்கு தலையா இருக்கிறத விட அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன் செங்கோட்டையன் இணைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இந்த விஷயம்லாம் தெரியும் அவங்களுக்கு இல்லைங்க. அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டுங்கும் போது ஏதோ எனக்காக மட்டும்தான் நான் சொல்லல, அவருக்காக சொல்றேன், செங்கோட்டையனுக்காக சொல்றேன், இவருக்கு வைத்திலிங்கத்துக்காக சொல்றேன்னு சொல்லி இந்த பக்கத்து இலைக்கு பாயசம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விருந்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஐயாவுக்கு கொஞ்சம் பாயசம் கொண்டுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேணும்னு அர்த்தம். இது பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுங்கன்னு கேட்கறது வந்து என்னன்னா நமக்கு வேணும்னு அர்த்தம். எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு. அது என்ன சேர்த்துக்குங்க, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு. இப்ப அதனாலதான் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டுல இருந்து விலகி போனேங்கிறாரு. இப்பவும் வந்து ஆனா வந்து குழகுறாங்கிறாரு. அவங்க கூப்பிட்டான பேச தயாருங்கிறாரு. அண்ணாமலை நடுவில் என்ன சொல்றாரு? டிடிவி எனது நண்பர், ஓபிஎஸ் எனது நண்பர், நான் தொடர்ந்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்னன்னால் இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி இப்போ அமித்ஷா 2 நாள் 3 நாள் இங்க வரதா இருந்தார். அவர் வந்து பனையூர்ல தான் தங்க போறாரு. விஜய் கூட அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா அங்க ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம் ஒரு டீமை போட்டு ஒரு குழுவை போட்டு இவங்களோட பேசிட்டு இருக்காங்க. 39 சீட்டு கேட்கறாங்க. எங்க திமுக அவங்க ஏதோ 20, 22 அந்த ரேஞ்சு போன தடவை கொடுத்தா மாதிரி தான் தருவேங்கிறாங்க. 100 வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. 125 சொன்னாங்க. அது சரி, சும்மா சொல்றாங்க, பேசுவாங்க, அது ரைட்டு. பட் அந்த 39 நம்ம கேட்குறாங்க. அங்க வந்து விஜய் வந்து 60 தரேங்கிறாரு. இவங்க 75 கேட்கறாங்க, அவங்க 60 தரேங்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ராகுல் காந்தியுடைய ஆலோசகர் அவர் வந்து விஜயை பார்த்துட்டு போறாரு. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி போய் பார்த்தாரு விஜய? ஏற்கனவே குழு இங்க பேசிட்டு இருக்கு திமுகவோட. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து கட்சியை விட்டு அவரை நீக்கணும்னு சொல்லி இவங்க செல்வ பெருந்தகை குரூப்ல வந்து போட்ட உடனே அவர் வந்து இது பன்றி கூட்டத்தோட சேர்ந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒரு மாதிரியா போட்டிருக்காரு அவரு. ஆனா அவரு புதுச்சேரியில நாராயணசாமி நான் கோயில் முன்னாடி நின்று சொல்றேன், யாருமே நாங்க சந்திக்கல விஜய் அப்படிங்கிறாரு. யாரு? நாராயணசாமி. அவரு புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில இல்ல அங்க. சரி, இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் ராகுல் காந்தியுடைய ஒரு ஆலோசகர்களில் ஒருவர். அவர் வந்து ராகுல் காந்திக்கு தெரியாமல்லாம் வந்து அப்படி விஜயை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வர்றதுன்னா அவர் அங்கிருந்து விலகி டிவிகளை ஜாயின் பண்ணணும். ஏங்க அவர் தமிழ்நாட்டுக்காரரே இல்லை. அவர் டிவிகளை ஜாயின் பண்ணதுனால மட்டும் அவருக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகுது? தமிழ்நாட்டுக்காரராக இருந்தா கூட ஏதாவது தாவேகால ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், நாளைக்கு ஜெயிச்சா ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அவர் வேற ஏதோ மேற்கு வங்காளத்தை என்னமோ சேர்ந்தவர். அவர் போய் தமிழ்நாட்டில் தாவேகால சேர்ந்து என்ன பண்ண போறாரு அவரு? அப்போ ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாம வந்து பேசிக்க மாட்டார். காங்கிரஸ்ல என்ன நினைப்பாங்க? இங்கேயும் பேசுங்க, அங்கேயும் பேசுங்க, யார் அதிகமா சீட்டு தராங்க பார்ப்போம், எது ஒத்து வருதோ பார்ப்போம். அவங்க இந்த கேரளா எலெக்ஷனையும் கேரளா இப்ப கூட திருச்சி வெளிச்சாமி பேசியிருக்காரு. பாத்தீங்கன்னா விஜய் வந்தாருன்னா வந்து தென்னாடு பூரா ஒரு ஒற்றுமை வரும். காங்கிரஸ்காரர் திருச்சி வெளிச்சாமி அவர் தான் வந்து எஸ்ஏசி, அவர் விஜயோட அப்பாவோட போய் ஒரு திருமணத்திலையும் பேசினாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் தனியா போய் பேசினாரு. அவர் என்ன சொல்றாரு? விஜய் நாளைக்கு வந்தாருன்னா, ஆட்சிக்கு வந்தால்
அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும்னா, விஜய்க்கு வந்து கேரளாவில் ரசிகர்கள் இருக்காங்க, ஆந்திரா தெலுங்கானாலையும் இருக்காங்க, கர்நாடகாலையும் இருக்காங்க, பாண்டிச்சேரியிலையும் இருக்காங்க. தென்னிந்தியா அப்ப தென்னிந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு விஜய் பயன்படுவார். எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. அப்போ காங்கிரஸில் வந்து 2 பக்கமா இருக்கு. ஒண்ணு திமுக ஆதரவு, ஒண்ணு தாவேக ஆதரவு. இது எது நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப தாவேகா வந்து இப்ப மத்திய உளவுத்துறை வந்து ஏதோ ஒரு சர்வே எடுத்ததாக சில பத்திரிகை தகவல் வருது. அதுல திமுக கூட்டணிக்கு 90 சீட்டு தான் வரும், தாவேகாவுக்கு 70, அதிமுக பாஜகவுக்கு 35, ஒரு சீட்டு நாம் தமிழருக்கு, 38 இழுபறி. இந்த 38ல 19 திமுக போகுதுன்னு நீங்க சும்மா ஒரு பாதி ஒரு சும்மா தோராயமா சொல்லும். அப்ப கூட இதுக்கு வராது, மெஜாரிட்டி 118 வரல. அப்ப யாருடைய உதவி தேவை? விஜயுடைய உதவி தேவை. திமுகவுக்கு அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணாது, அதிமுகவுக்கு திமுக சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை ஆட்சி அமைக்க. ஒரே வழி வந்து விஜய் தான். அப்ப விஜய் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுவாரா? கரூரை மனதில் வைத்துக் கொண்டு அப்ப வேற வழி இல்லாம அதிமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்துச்சுன்னா அப்ப அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்படி அமைக்கும் போது யார் அதிக ஓட்டு வாங்கினா அவங்கதான் வந்து முதல்வரா இருப்பாங்க. இப்ப விஜய் வந்து 70 வாங்குறாருன்னு அந்த தேர்தல் அந்த சர்வேல வந்த மாதிரி வாங்குறாருன்னு நீங்க, இவங்க 35 தான் வாங்குறாங்கன்னா அவர் எப்படி எடப்பாடியை முதல்வராக ஒத்துப்பாரு? ஆதரவையும் கொடுத்து எல்லாமே சிக்கல் தான். சிக்கல் தொங்கு சட்டசபை வந்துடும். எடப்பாடி வந்து விஜய்க்கு கீழே துணை முதல்வரா இருப்பாரா? எப்படி ஒத்துப்பாரு? அவரு ஓபிஎஸ் கூடவே இருக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி? இது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி வந்து அவர் என்ன நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் தான் இருக்கிறார். நம்ம இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ டிவிகேவோட வந்து அதிமுக கூட்டணி வைக்க கூடாதுங்கிறதுக்காகவே இவர் செங்கோட்டையன் இங்க வந்திருக்காரு அப்படின்னு. அது ஒரு பெரிய இல்லைங்க. நீங்க இப்படி பார்க்கணும். நீங்க விஜய்க்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு துணை முதல்வர் ஆவதற்கோ எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கோ வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வைங்க. செங்கோட்டையனை பத்தி கவலைப்படுவாரா? நான் விஜய்ன்ற வந்து அவரை குறைவாவோ தவறாவோ சொல்லல, எந்த ஒரு அரசியல்வாதியுமே எடுத்துக்கேன். செங்கோட்டையனை தூக்கி அடிச்சிருவாங்கன்றீங்க. பின்ன வேற என்ன? இது வந்து நான் வந்து விஜய வந்து குறைபாட சொல்றேன். எந்த அரசியல் திமுக வந்தாலும் அதான் செய்வாங்க. ஆமா. இப்ப KN நேரு வந்து தகராறு பண்றாருன்னா கட்சிக்காக KN நேருவா, KN நேருக்காக கட்சியா? KN நேருவை காவு கொடுத்தால் கட்சி தப்பிக்கும்னா KN நேருவை காவு கொடுத்துருவாங்க. இது வந்து நான் திமுக இல்ல, அதிமுக இல்ல, பாஜக இல்ல, காங்கிரஸ் இல்லை, தாவேகா எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். கட்சியுடைய ஒரு லாபம் என்னவோ, கட்சியை நடத்துபவர்களுடைய லாபம் என்னவோ, அதுக்காக யாரை வேணாலும் பலிகட ஆக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். இது வந்து அரசியல்ல நிறைய நடந்திருக்கு. இந்த திமுக குடும்பத்துல மு.க. அழகிரி, ஸ்டாலின் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் பொழுது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதால் மு.க. அழகிரியுடைய அரசியல் எதிர்காலத்தை பலிகடா அவர் ஆக்கப்பட்டாரா இல்லையா? இன்னி வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரலையே. அவர் குடும்பமும் அவர் அதே கருணாநிதி பையன், அதே தயாளு அம்மாள் பையன், வேறு மனைவியோட பையன் கூட இல்லை, இன்னொரு மனைவி அப்படிங்கிறது கூட இல்லை, கனிமொழி மாதிரி கூட இல்லை, உடன் பிறந்த சகோதரர்கள். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த போது இது கட்சியை பாதித்து விடும் என்று வரும்போது யாரோ ஒருத்தர் பலி கொடுக்கணும்னு வரும்போது ஏதோ ஒரு வகையில் பலி என்றால் அரசியல் பலி. அப்படி இருந்தால என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து அவர் இருக்கிற நிலைப்பாட்டில இருந்து மாறல. இந்த நிலையில வந்து என்ன காங்கிரஸோட இங்க போவான். ஏன்னா அங்க என்ன பேசுறாரு விஜய்? பாண்டிச்சேரியில போய் ரங்கசாமியோட கூட்டணி சேரத்துக்கு அங்க பாஜகவோட கூட்டணியில இருக்காரு. ரங்கசாமி எதுவுமே பேசல. ரங்கசாமி ஒன்னும் பேசல இது வரைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா ரங்கசாமியோட கூட்டணி அவரும் ஒரு நண்பர், விஜயும் ரங்கசாமியும் நல்ல நண்பர்கள். ஒன்னா சேர்ந்து ஒரு கால் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரங்கசாமி முதல்வரா, புஷி ஆனந்த் முதல்வரா? அது எப்படி ரங்கசாமி விட்டுருவாரு? இவ்வளவு வருஷமா முதல்வரா இருக்காரு. அதுக்கு முன்னால காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. அதுக்காக பிரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புஷி ஆனந்த வந்து முதல்வராக விட்டுட்டு ரங்கசாமி துணை முதல்வராக இருப்பாரா? சரி, புஷி ஆனந்த துணை முதல்வராக வச்சுக்கணும்னா அவர் ஒத்துக்கணும். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த துணை முதல்வராக வந்து வச்சுக்கிறதுல தப்பில்லை. ஏன்னு கேட்டா அப்படி ஒரு கூட்டணி வந்தால், ஏன்னா புஷி ஆனந்த் இது வரைக்கும் எம்எல்ஏவா தான் இருந்திருக்காரு, முதல்வராக இருந்தது இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை அவருக்கு. அப்ப முதல் முறையாக வரும்பொழுது ஒரு துணை முதல்வர் கிடைச்சாலே பெரிய விஷயம் பாண்டிச்சேரியில. அப்ப பாண்டிச்சேரியில அங்க போகும்போது பாஜகவை கட்டி விட்டா இப்ப விஜய்க்கு வந்து செட் ஆகலாம். ரங்கசாமி ஒத்துக்கணும். ஆனா ரங்கசாமிக்கு சில சிக்கல்கள் இருக்கின்றன, பாஜகவை கழட்டி விட முடியாத சில சிக்கல்கள் அவருக்கு இருக்கின்றன.
எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த வழக்குகள் சிக்கல்கள்லாம் வந்து அதை பொறுத்து தானே அவங்களுடைய அரசியல் பாதை அமைகிறது. அந்த வகையில பாஜகவை கழட்டி விட்டால், இப்ப கூட விஜய் வந்து அங்க தமாஷா பேசியிருக்காரு. தமாஷான்னா பாவம், அவருக்கு இன்னும் அரசியல் அந்த அளவுக்கு முதிர்ச்சி வரலன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் பேசியிருக்காரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூகுள்லயே போட்டிருக்கு 227 நியாய விலை கடைகள் இருக்குன்னு. அங்க இப்போ இதுலயே வீடியோ எடுத்து போடுறாங்க, இருக்கு பாருங்க நியாய விலை கடை சமூக வலைதளங்களில் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் முதலாக வந்து தேர்தலில் வெற்றி பெற்றது வந்து புதுச்சேரியில் தான். தவறான தகவல். அங்க இருந்து ஆரம்பிச்சாரு. ஆமா, தவறான தகவல். எங்க வந்துன்னா திண்டுக்கல்ல வந்து அவர் 1972 கட்சி ஆரம்பிச்சு 73 திண்டுக்கல்ல இடைத்தேர்தல், பாராளுமன்ற இடைத்தேர்தல்ல திண்டுக்கல்ல மாயாத்தேவர்னு ஜெயிச்சார். அதுதான் எம்ஜிஆருடைய முதல் அரசியல் வெற்றி, அதிமுக என்ற பெயர். அதுக்கப்புறம் 74 தான் வந்து புதுச்சேரியில அங்க சட்டமன்ற தேர்தல்ல 30 சீட்ல 12 சீட் வாங்குறாரு. யாரு? எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக. 12ன்றது மெஜாரிட்டி இல்லை. அப்ப கம்யூனிஸ்டுகளையும் ஒரு சுயேட்சையும் சேர்த்து கொண்டு 16 வரணும் 30ல ஆட்சி அமைக்கிறாரு. ஆனா கம்யூனிஸ்ட் வந்து எனக்கு இந்த மந்திரி வேணும், அந்த மந்திரி வேணும், இந்த இலாக்கா வேணும், வழக்கமான பிரச்சனைகள்னால 21 நாள்லயே கம்யூனிஸ்ட் வந்து நாங்க ஆதரவு விளக்கிக்கிறோம், அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ல போக, எம்ஜிஆருடைய ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் அவர் தான் அங்க முதல்வராக இருந்தவர் அதிமுக சார்பா. 21வது நாள் பதவி விலகிட்டாங்க, அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஆட்சியிலிருந்து விலகி கொண்டார்கள். விஜய் எதுக்காக? ஒண்ணு மாயத்தேவர் இந்த திண்டுக்கல் விஷயம் அவருக்கு தெரியல, அப்படியே ஒரு காலம் அவர் ஆட்சிக்கு வந்ததை கணக்கு பண்ணி பேசினாரு அப்படின்னு சொன்னால் இது அபசகுணமான ஒரு பேச்சு. ஏன்னு அப்படின்னா அவருடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆட்சி நிக்கல, அதாவது 21 நாள்ல கவிழ்ந்த ஆட்சியை போய் வந்து பெருமையா நீங்க சொல்லி அதே மாதிரி நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ உங்க ஆட்சி 21 நாள்ல கவுந்துருமான்ற ஒரு கேள்வி வருது. இல்ல புதுச்சேரியில கவுந்துரும், ஒருவேளை தமிழ்நாட்டுல நிக்கலாம். இல்லைங்க, எங்க நிக்கும் நிக்காதுன்னு சொல்ல. ஏங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே கூட தொங்கு சட்டசபை வந்து இப்போ விஜய் வந்து அதிமுக பாஜக உடனும் இல்ல திமுகவோட கூட்டணி சேருவாரா? திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரா விஜய்? கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதிமுக கொடுக்கணும். அதுல வந்து ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு சிக்கல் வருதுன்னு வைங்க. எம்ஜிஆருக்கே வந்தது பாண்டிச்சேரியில எப்போ 74லயே வந்ததுங்கும் போது ஏன் இப்ப வரக்கூடாது? ஆட்சி அமைஞ்ச பிறகும் வந்து பிரச்சனையாகி ஏதோ ஒரு சமயத்துல ஆட்சி கவிழ்ந்து போகலாம். இல்ல தொங்கு சட்டசபையாகி யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் மறுதேர்தல் வரலாம். அது வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி வரலாம் தமிழ்நாட்டுல. எம்எல்ஏ வேற அங்கிட்டும் மாத்தி போடுவாங்க, அதெல்லாம் விலைக்கு வாங்கிடுவாங்கல்ல. அப்படியே கப்பன் வந்து, ஏன்னா 3 ஒரு பங்குக்கு மேல வந்து 50 எம்எல்ஏ இருக்காங்க, 60 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 21 பேரை வந்து அங்கிருந்து கப்பன் அப்படியே கூடாரமா தூக்கிட்டாங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்துல வந்து பதவி பறிபோகாது. அமித்ஷாவுடைய அரசியல் வந்து அதுல ரொம்ப அவர் புகழ் பெற்றவர். ஏதோ ஒரு வடகிழக்கு மாநிலத்துல வந்து 20 பேர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. இவங்க 2 பேரும், இவங்க வந்து 2 பேரோ 4 பேரோ இருந்தாங்க. 8 பேர் மொத்தம் நினைக்கிறேன். பாக்கி 28ல 20 அவங்க இருந்தாங்க. 8 வந்து இவங்க 4, வேற ஏதோ ஒரு உள்ளூர் கட்சியில ஒரு 2 ஏதாவது மாதிரி இருந்தது. அந்த 20 பேர்ல பெமா கண்டுன்ற வந்த ஒரு முதல்வரை மட்டும் விட்டுட்டு பாக்கி 19 பேரும் ஒரே நாள்ல இந்த பக்கம் பிஜேபிக்கு சப்போர்ட்ன்றாரு. 19 இவங்க ஏற்கனவே 2 இருந்தாங்க, ஒரு மற்ற உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரே நாள்ல பெமா கண்டு முதல்வராக இருந்தவர் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் முதல்வர், நாளை காலையில பார்த்தா அவர் மட்டும் தான் அவர் கட்சியில இருக்காரு, அவர் தவிர யாருமே இல்லை எம்எல்ஏ. அந்த நிலைமை அங்க இருக்கு. இல்ல இது இல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா இதுல இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு சொல்றதை விட அரசியலில் இது எல்லாமே சாத்தியம் என்பதால் இப்ப இருக்கிற நிலை வந்து தமிழ்நாட்டுல வந்து உண்மையிலேயே வந்து மிக குழப்பமான ஒரு நிலை. ஏன்னா தேமுதிக அப்படித்தானே பண்ணாங்க, எம்எல்ஏ எல்லாம் பிடிச்சி இழுத்தாங்கல்ல, திமுக இழுத்தாங்கல்ல. இவங்களே 4 பேர் அங்கிருந்து இழுத்து திமுக கூட்டு வந்தாங்கல்ல, இந்த சந்திரகுமார் அவங்க எல்லாம் கூட வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த சந்திரகுமார்லாம் என்ன வளர்ச்சி பெற்றார்கள்? இப்ப நீங்க செங்கோட்டையன் பேசுறீங்க, இப்படிதான் கொஞ்ச நாள் பேசுவாங்க. நாஞ்சில் சம்பத், செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத்தையும் பாண்டிச்சேரி கூட்டத்தை கூப்பிட்டாங்களா? அவங்க அட்டன் பண்ணாங்களா? மேடையில இருந்தாங்களா? என்ன பாண்டிச்சேரி என்ன இன்னும் பிரெஞ்சா பேசிட்டு இருக்காங்க? அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய ஒரு நீட்டிப்புன்னு தானே சொல்லணும் எல்லா விதத்திலையும். ஏங்க தமிழ்நாட்டில இருந்து கூட்டமாக வரக்கூடாது அந்த மாநாட்டுக்கு, இந்த உப்பளம் மைதானத்துல?
கரெக்ட். 5000 பேருக்கு QR கோடுக்கு 5000 பேர் தேரவே இல்லையே. நாங்க QR கோடு இல்லாத 1500 பேர் உள்ள விடுவோம்னு சொல்லும்போது அந்த டிஎஸ்பி ஒரு அம்மா ஈஷா சிங்னு அவங்களோட வாக்குவாதம் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, மைக்கெல்லாம் முடிட்டு போயிட்டாங்க. ஆமா. அதுக்காக இவங்க கோச்சிக்கிட்டு ஒரு மாட்டுக்கு வந்து QR கோடு மாட்டி அதை உள்ள விடணும்னு சொல்லி வம்பு பண்ணாங்கல்ல. இது தாவேகாலையும் முதிர்ச்சி இல்லாம பண்றாங்க. இது மாதிரிலாம் பண்ணும்போது மக்கள் மத்தியில பேர் கிட்டுரும். அப்ப ஒரு வாரம் முன்னால பாத்தீங்கன்னா ஈரோட்லயே என்னமோ ஏதோ ஒரு பேரிகேட்ல தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல போலீஸ்காரரை வந்து கடிச்சு விட்டாரு. கையை கடிக்கிறாங்க. இங்கேயுமே பாண்டிச்சேரியிலுமே கேட்டெல்லாம் உடைச்சிருக்காங்க. ஆமாப்பா, எங்க போனாலும் இங்க வந்து அந்த 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 கோயில் காவலாளி வழக்குக்காக, அஜித்குமார் வழக்குக்காக இந்த இதுல வச்சு, இந்த தூர்தர்ஷன் ஆபீஸ் வாசல்ல வச்சு ஒரு இது நடத்தினாங்க, ஒரு கூட்டம். அதுல பாத்தீங்கன்னா பேரிகேட் எல்லாம் அடிச்சு உடைச்சு. அப்போ வந்து இந்த தாவேகா என்றாலே வந்து பொது சொத்துக்களை வந்து நாசம் செய்பவர்கள், மெச்சூரிட்டியா கட்டுக்கடங்க முதிர்ச்சி இல்லாதவர்கள், அந்த பொது ஒழுக்கம் இல்லாதவர்கள். நல்லா ஞாபகப்படுத்திக்கினவங்க தாவேகாவுக்கு நம்ம சொல்ல விரும்புறதெல்லாம், அன்னைக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஆனா ஊனா போராட்டம்னா மரத்தை வெட்டி ரோட்ல போட்டுருவாங்க, பெரிய பெரிய மரத்தை வெட்டி ரோட்ல போட்டுருவாங்க. அதனால அதுக்கு ஒரு வன்முறை கட்சி, சாதி கட்சின்றது மட்டும் இல்லாம வன்முறை கட்சின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டது. 35 வருஷமா அவங்களும் வந்து போராடிட்டு வர்றாங்க. இன்னும் இதுல அப்பா பையன் சண்டை, அது தனி பிரச்சனை இருந்தா கூட, அவங்க ஒன்னாவே இருந்தாலும் 35 வருஷமா அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. இரண்டாவது பெரிய கட்சியா கூட வர முடியல. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து சில நல்ல கொள்கைகள் இருக்கு. பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் போட்டா நிழல் பட்ஜெட்னு போட்டு ஓரளவுக்கு ஒரு நிர்வாகத்துறையில வந்து அவர்களுக்கு முதிர்ச்சி இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து அந்த வன்முறை பாமகனா அது வந்து மரம் வெட்டி போறவங்க இப்படிங்கிற அந்த இமேஜ் மாறல 35 வருஷமா. இப்ப தாவேகாவும் அந்த நிலைக்கு ஆளாகி விடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய அன்பான எச்சரிக்கை. எல்லாரும் புது வரவுகள் வரணும், மாற்றம் வரணும். திருப்பி 2 கட்சி தான் மாத்தி வரணும்ன்றது இல்ல. புதிய வரவுகள் வரணும். புதிய வரவுகள் வரும்போது கொஞ்சமாவது மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல விதத்தில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அது விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனால் வருபவர்கள் அதை சிந்தித்து அந்த அரசியல் அந்த கட்டமைப்பை சரி செய்து கொண்டு வர வேண்டும். நீங்க இப்ப ஈரோட்ல அனுமதி கேட்குறீங்க, மறுபடியும் கரூர் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு வச்சுங்க, தாவேகா கட்சி க்ளோஸ் ஆயிடும். அந்த மேடம் அவங்க எஸ்பி கூட சொல்றாங்க, 41 பேருக்கு உயிர் போச்சே உங்களால, மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள்ல மாட்டுவோம். அதானே கேட்கறாங்க. அந்த அம்மா வந்து அவங்க அப்பாவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்து இப்போ இருந்து நேர்மையா இருந்ததுனால ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தவர். யோகேஷ் என்னமோ ஒரு சிங் அப்படின்னு சொல்லி, யோகேஷ் குமாரோ யோகேஷ் பிரதீப் சிங் பேரும். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவங்களும் அந்த ஐபிஎஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த இவரும் ஐபிஎஸ் இல்லை, அவங்க சொல்றாங்கன்றதை விட்டுங்க, அவங்க ஒரு தனிப்பட்ட அதிகாரி. அப்போ எங்க போனாலும் அந்த இப்ப நீங்க இன்னொன்னு இதுல வந்து ஆர்வமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து யாரையும் கூட்டு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து செங்கோட்டையனையோ வந்து நாஞ்சி சம்பத்தையோ கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்க மிஞ்சி போனா அந்த கொடி இல்லாம அந்த துண்டு இல்லாம போயிருந்தா மாநாட்டுக்கு போயிருக்கலாமே. அவங்கள ஏன் அழைக்கவில்லை அப்படின்னா, அங்கதான் சொல்றேன், இன்னைக்கு ஏதோ செங்கோட்டையன் வந்துட்டாருன்னு ஆக ஓகோன்னு சொல்றாங்க தவிர, கொஞ்ச நாள் பொறுத்து செங்கோட்டையன் எங்க இருக்காரு தாவேகாலுன்னு தெரியாம போயிடுவாங்க. ஆக இது தாவேகாவுக்கு நாம் எடுக்கும் அன்பான எச்சரிக்கை. இந்த நிலைக்கு போயிடக்கூடாது, கொஞ்சம் உஷாராயிருங்க, கவனமா இருங்கன்னு. ஸோ தமிழ்நாட்டு அரசியல் நிலை இப்படிதான் குழப்பமா இருக்கு. போக போக தெரியும், பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.